வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கவர்மெண்ட் பேங்க்ல லோன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் பேங்க்ல எனக்கு லோனே கிடைக்க மாட்டுது. ஏன்னா என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் பெருசாக இல்லை, என்னுடைய இன்கம் பெருசாக இல்லை, என்னுடைய கிரெடிட் ஸ்கோரும் பெருசாக இல்லை. அதனால் எனக்கு லோனே கிடைக்க மாட்டுதுங்க. கவர்மெண்ட் பேங்க் நம்ம எதுக்கு போகிறோம்? வட்டி கம்மியாக இருக்கும், நம்மளோட தரவுகள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்பாங்க, சார்ஜஸ்லாம் பெருசாக போட மாட்டாங்க தான் நம்ம கவர்மெண்ட் பேங்க் போகிறோம். ஆனால் நம்ம இந்த டீட்டெயிலாம் கேட்கும்போது நம்மகிட்ட இல்லையே, என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருந்தாலும் சரி, உங்கள் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய லோன் அதாவது இந்த வட்டி சொல்கிறோம் இல்லையா, ஃபிக்ஸட் ரேட்டில் இவங்க போடுறதுனால அசலும் வட்டியும் ஒவ்வொரு மாதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் லோன் வாங்கிறது காட்டிலும் இது போல் கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்கும் பொழுது உங்களுடைய அசலும் வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரதுனால ஒவ்வொரு மாதத்துக்குனான இஎம்ஐ அமௌண்ட்டும் கம்மியாகிட்டே வரும். இவங்க 15 லட்சம் வரைக்குமே பர்சனல் லோன் தராங்க. இது இல்லாமல் பயிர்க்கடன் தராங்க, கால்நடை வளர்க்கறதுக்கான லோன் தராங்க, மீன் வளர்க்கறதுக்கான லோன் தராங்க, விவசாயிகள் சம்மந்தமான லோன் தராங்க, மகளிர் சுய உதவி குழுக்கான லோன் தராங்க, வீட்டு கடன் அதாவது அடமான கடன் அது நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அதுக்கான லோன் தராங்க. சில பேருக்கு வந்து சேலரி பேஸ்டு லோன் எதிர்பார்ப்பாங்களே, அதுக்கான லோன் ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப நவீனமாக்குறதுனால ஆப் மூலமாக கூட இதுங்க அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்றபடி, உங்களுடைய இன்கம்க்கு ஏற்றபடி எப்படி இந்த லோனை நீங்கள் வாங்கலாம், இந்த வங்கி யார், இதை எப்படி நீங்கள் அணுகலாம், என்னென்ன விஷயங்கள் செஞ்சிங்கன்னா அது லோன் கிடைக்கும், இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள் இவங்க தான் வந்து இந்த லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக போடக்கூடிய ஒரு பேங்க் ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்க போகிறீங்களா, அவங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எவ்வளோ குறைவான வட்டி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிரெடிட் ஸ்கோர் குறைவாக்குறவங்களுக்கும் இன்கம் கம்மியாக்குறவங்களுக்கும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது என்ன நம்ம பார்க்கலாம். மற்ற வங்கிகள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னலைஸ் பேங்க் ஆனாலும் சரி, அல்லது ப்ரைவேட் பேங்க் ஆனாலும் சரி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஆனாலும் சரி, எந்தெந்த பேங்க்லாம் ஃப்ளோட்டிங் ரேட் சொல்கிறாங்களோ அவங்களாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பேட்டர்னில் வந்துடுவாங்க. இதில் 2-3 பேட்டர்னுக்கு அதில் ஒரு சாம்பிளுக்காக எந்த பேட்டர்ன் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சம் உங்களுக்கு ஒரு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு 12% வட்டி போடுறாங்க பெர் ஆனம். அதாவது 60 இஎம்ஐ வந்து நீங்கள் அது இஎம்ஐ எடுக்கிறீங்க, 5 வருஷம் கட்டுற மாதிரி இஎம்ஐ எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இதில் அசல் 5 லட்சத்தை அந்த 12 வட்டி போட்டாங்கன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபா வட்டி வருதுங்க. இந்த வருஷத்துக்கான வட்டி வந்து 60 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 5 வருஷம் அப்படியே போட்டுக்குங்க. வட்டி மட்டுமே 3 லட்ச ரூபா வருது. 5 லட்சம் லோனுக்கு 3 லட்ச ரூபா வட்டி. மொத்தமாக கூட்டிங்கன்னா 8 லட்சம் வருதுங்க. இது வந்து நார்மலாக போடக்கூடிய விஷயங்கள். இப்போ அவங்க எப்படி இஎம்ஐ அதை கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, வட்டி ஆண்டுக்கு 60,000 ரூபா இல்லையா, அது 12 மாதமாக வகுத்தாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபா வரும். அதே போல் அதே 5 லட்சத்தை 60 உங்களுக்கு வகுக்கும் பொழுது மாதம் 8,333 ரூபா அசல். ஸோ இந்த அசலையும் வட்டியும் சேர்த்தாங்கன்னா 13,333 ரூபா ஒவ்வொரு மாதமும் இவர் கட்டுற மாதிரி இருக்குங்க. இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 13,333 அப்படியே இன்ட்டு போட்டு ஒரு 60 இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதே 8 லட்சம் வந்துடும். ஸோ இது போல தான் மற்ற வங்கிகள் உங்களுக்கு இந்த வட்டி போடுவாங்க, இஎம்ஐ போடுவாங்க. இந்த 13,333 வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வருஷமும் அப்படியே ஒவ்வொரு மாதமாக கட்டினே வருவீங்க, கம்மியே ஆகாது. ஸோ 5 லட்சம் லோனுக்கு 3 லட்ச ரூபா வட்டியை நீங்கள் கட்டிட்டு வருவீங்க. ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் இவங்க என்ன விதமான வட்டி போடுறாங்க பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டில் போடுவாங்க. அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு வட்டி ஒரு 12% போடுறாங்க. இஎம்ஐ ஒரு 60 மாதம் எடுக்கிறீங்க, அதாவது 5 வருஷம் வச்சுக்கோங்க. ஸோ எடுக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு மாதம் 5 லட்ச ரூபா, இந்த 5 லட்ச ரூபாய்க்கு மாத வட்டி போட்டாங்கன்னா 5,000 ரூபா வருங்க. 12% மாதம் 5,000 ரூபா வட்டி கட்டுற மாதிரி வரும். அசல் எப்படி வரும் பார்த்திங்கன்னா இந்த 5 லட்சத்தை வந்து 60 இஎம்மில் வகுத்தாங்கன்னா இந்த அமௌண்ட்டு வரும். இது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே இந்த 5,000 ரூபா ப்ளஸ் 8,333 ரூபா கூட்டினீங்கன்னா 13,333 ரூபா வருங்க. இது என்ன ஆகுனா அந்த மாதத்துடைய டாலியில் ஆகும்னா 5 லட்ச ரூபா இங்கே வந்துடும். அந்த 5 லட்ச ரூபாவில் இந்த அசலுக்குலேயே 8,333 ரூபா அசல் தான் அடைச்சிட்டோம்ல. ஸோ அதனால இதை கழிச்சுட்டு இந்த 5 லட்ச ரூபா கழிக்கும் போது என்ன ஆகுனா 4,91,667 ரூபா வருங்க.
இந்த 4,97,667 ரூபா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு மாதம் 5 லட்ச ரூபா இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த அமௌண்ட்டுக்கு அதே போல் வட்டி, அப்புறமா இதே அமௌண்ட்டை வகுத்து 60 மாதத்துக்கு வகுத்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 13,110 ரூபா வருது. ரெண்டாவது இஎம்ஐ, ரெண்டாவது மாதம் இஎம்ஐ கம்மியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 4,91,667 ரூபாவை அந்த ரெண்டாவது மாதத்துடைய அசலில் கழிச்சிங்கன்னா 4,83,473 ரூபா வருங்க. இந்த அமௌண்ட்டு நெக்ஸ்ட் மந்த் 3வது மாதத்துக்கு இங்கே வந்துடும். இதுக்கு என்ன அசலோ அதே போல் இதுக்கு என்ன வட்டியோ இதுக்கு என்ன அசலோ சேர்த்துச்சிங்கன்னா அது இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 12,891 ரூபா வரும். ஒவ்வொரு மாதம் இஎம்ஐ பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு வரதே பார்க்கலாம். அதே போல் உங்களோட வட்டியும் கம்மியாகிட்டே வரதே பார்க்கலாம், அசலும் கம்மியாகிட்டு வரதே பார்க்கலாம், டோட்டலுடைய அவுட்ஸ்டாண்டிங் கம்மியாகிறதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகளை இது போல் நடத்துவாங்க. இது சில நேரத்தில் மாதம் இது போல் டாலி பண்ணுவாங்க. சில நேரத்தில் குவார்ட்டர்லி சொல்லுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இது போல் டாலி பண்ணுவாங்க. அல்லது மாதம் டாலி பண்ணுவாங்க. மாதமும் டாலி பண்ணுவாங்க. மற்ற வங்கிகளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்க வச்சுங்களேன். மற்ற வங்கியில் 3 லட்ச ரூபா வட்டி மட்டுமே கட்டியிருப்பீங்க, அசல் 5 லட்சம், மொத்தம் 8 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. அதாவது இந்த 13,333 ரூபா ஒவ்வொரு மாதம் இந்த 60 மாதமும் அப்படியே கட்டினீங்கன்னா தான் இந்த அமௌண்ட்டு டாலி ஆகும். ஸோ அசல் கம்மியாகாது, வட்டி கம்மியாகாது, அப்படியே இது 5 வருஷத்துக்கு அப்படியே நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அசலும் வட்டியும் சேர்ந்து அடையும். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். என்கிட்ட தான் பெருசாக இன்கம் இல்லையே, என்கிட்ட தான் பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இல்லையே, எனக்கு இது லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூரிட்டி நீங்கள் சேர்த்துக்கணும். என்னங்க ஷூரிட்டி கேட்டிங்கன்னா, கேரண்டர் சொல்லுவாங்க, அல்லது பிணையாளி சொல்லுவாங்க. உங்கள் கூட ஒரு கோஅப்ளிகேட் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் லோன் வாங்கணும். நீங்களும் லோன் வாங்கணும், அவரும் லோன் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் ஈஸியாக கிடைக்கும். 5 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுது, அவருக்கு 5 லட்சம் தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 700, உங்கள் கூட சேரக்கூடியவருடைய கிரெடிட் ஸ்கோர் 830, கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே போல் உங்கள் இன்கம் 30,000 ரூபா, அவருடைய இன்கம் ஒரு 40,000 இருந்தால் தாராளமாக கிடைக்கும். ஸோ ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க எனக்கு சிபிலில் பிரச்சனை, ஒரு இஎம்ஐ நான் கட்டாமல் விட்டுட்டேன், ஒரு லோன் அப்படியே அம்பௌண்ட் விட்டுட்டேன், எனக்கு இப்போ பெனால்ட்டியில் இருக்குன்னா இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு குறைவு. இப்போ நீங்கள் 2 பேரும் இந்த கோஅப்ளிகேட் லோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் அணுக வேண்டியது கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள் நீங்கள் அணுகலாம். உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குது நீங்கள் தேடி போகலாம். இதுக்கு ஆப்பும் இருக்குது. ஆப்பில் நீங்கள் போகிறதுக்கு முன்பாக டைரெக்டாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்திலையோ அல்லது கூட்டுறவு வங்கியிலையோ நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 3 மாதமாவது அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ எதுக்குங்க ஆப்பு கொடுத்துருக்காங்க, அப்போ எதுக்குங்க ஆன்லைனில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி அக்கௌண்ட் ஹோல்டர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி, ஆப்பில் அப்ளை பண்ணாலும் சரி, அது 2வது விஷயம். அது ஈஸியாக அசஸ்பிள் ஆகிடும், உள்ளே போயிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதில் கேட்கக்கூடிய விஷயங்களும் அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்கும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பெரிய டிரான்சாக்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, மாற்றி ஷூரிட்டி போடுறதுனால தாராளமாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ ஒரு நிரந்தரமான வேலையாக இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை செஞ்சாலும் ஒரு 2-3 வருஷமாக அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு அரசாக நடத்தக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகளில் லோன் வாங்குறது எப்படி, அவங்க எவ்வளோ வட்டி கம்மியாக போடுறாங்க, அதே நேரத்தில் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக்குறவங்களுக்கு, இன்கம் கம்மியாக்குறவங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக விட்டுட்டு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.